ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, காலையில் வடித்த சாதம் ஈவினிங் போல் நிறையா இருக்கா, அது வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் ஒரு வடை மாதிரி செஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு கப்பு சாதம் எடுத்துக்கோங்க, அதை அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வேக வச்சு நம்ம சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேஸ்ட் அளவுக்கு வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை ரொம்ப நேரம் வச்சுக்க தேவையில்ல. மிக்ஸ் பண்ணதும் அப்படியே நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்றா அப்படியே சின்ன சின்னதாக கையிலே எடுத்து போட்டு அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து சோடா உப்பு, பேக்கிங் சோடா எதுவுமே போட தேவையில்ல. நம்ம சாப்பாடை அரைச்சிட்டு அப்படியே உருளைக்கிழங்கு சேர்த்து அப்படியே தான் பொரித்து எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஒன்றா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா செவந்ததும் அப்படியே எடுத்துக்கோங்க. சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பழைய சாதமும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து சுட்ட வடை மிகவும் அருமையாக உள்ளது.